அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் பெரும்பாவங்கள் அப்படின்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் பெரும்பாவம், இதெல்லாம் பெரும்பாவம் அப்படி. அதில் ஒன்று விபச்சாரம். விபச்சாரங்கிறது அது இருக்கிறதுலே பெரிய பாவம். அதை விட பெரிய பாவமும் இருக்குது. விபச்சாரம் செய்கிறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போகும், அவனோட காசு பணம் போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஸ்ஸினா யூரிசுல் ஃபக்ர். ஒருத்தன் விபச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட ஏழ்மை தன்னாலே வர ஆரம்பிச்சிடணும். இதை தான் இன்னொரு இடத்துல சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை கிடையாது, இது இன்னொரு சஹாபியுடைய கருத்து. ஒரு 6 விஷயம் இருக்குது விபச்சாரம் செய்கிறதுனால உண்டாகும்னா. விபச்சாரம் செய்கிறவர் அவருடைய முகத்துடைய பொலிவு போயிடும், அவருடைய வயசு கம்மியாயிடும், அவருடைய வாழ்நாள் கம்மியாயிடும். ஏன்னா செய்கிறது தவறு அப்படிங்கிற அடிப்படை. ஏதோ ஒரு நோயோ நோக்காடு ஏதோ ஒன்று வரும். அதே மாதிரி தவாமுல் ஃபக்ர், அவருக்கு ஏழ்மை அப்படிங்கிறது குடிகொண்டு போயிடும். அப்படின்னா இது எல்லாமே துனியாவில் கிடைக்கக்கூடிய 3 விஷயம் உலகத்தில் இருக்குது. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும், சஹத்துல்லா. வசூ அல் ஹிசாப், கேள்வி கணக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். வல்ல அதாபு பின் நார், கண்டிப்பாக அல்லாஹு தாலா உபச்சாரம் செய்கிறவருக்கு நரகத்தை தான் கொடுப்பான்னு இருக்கு. அப்போது 3 விஷயம் உலகத்தில் கிடைக்கிறதும் ரொம்ப கொடுமையானது, மறுமையில் கிடைக்கிற 3 விஷயமும் ரொம்ப கொடுமையானது. ஆனால் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஒருத்தனுடைய ஜேபை காலி பண்ணியும் விபச்சாரம்ன்றது. அதில் காசை போட ஆரம்பிச்சிருவார். இவர் எவ்வளோ தான் பரக்கத்தாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, பெருசாக சம்பாதிச்சாலும் போயிடும். முகத்தை பார்த்தாலே தெரியும் அதனுடைய பொலிவு. என்ன பவுட்ரு போட்டு மேக்கப் போட்டாலும், என்ன சோப்பு போட்டு கழுவுனாலும் அந்த முகத்துடைய பொலிவு அல்லாஹு தஆலா எடுத்துருவான் அப்படிங்கிறது. அதே மாதிரி வயசு அப்படிங்கிறது தன்னாலே கம்மியாக சீக்கிரம் மௌத்தாயிடுவார். அவருக்கு நோயோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய வயசை கம்மி பண்ணிடுவான். அதனால் அதை விட்டு தவிர்த்து இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம முயற்சி செய்யணும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.